Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, நமக்கு under 15,000ல நிறைய மொபைல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஆனா எந்த மொபைல் வாங்கணும்னு ரொம்பவே கன்ஃபியூஷன்ல மட்டும் இருக்கும். முக்கியமா இப்போ ஜூலைல லான்ச் பண்ண Redmi Note 9, Realme 6i, Poco M2 Pro இந்த மூணு மொபைல்ஸ்ல எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மூணு மொபைல்ஸோட டீடைல் கம்பேரிசன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கு. நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே தரீங்க. சோ நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஆனா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சோ இந்த சேனலை இன்னொரு படி மேல கொண்டு போகணும்னா உங்க சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த மூணு மொபைல்ஸோட டிஸ்ப்ளே மற்றும் பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். சோ பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா Realme 6ல பேக்ல பிளாஸ்டிக் பாடி இருக்கு. சோ ஃப்ரண்ட்ல Gorilla Glass 3ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. சைடுல பார்த்தோம்னா நமக்கு பிளாஸ்டிக் பாடி இருக்கு. இதே Poco M2 Pro பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு Gorilla Glass 5ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சைடுல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல தான் பார்க்க முடியுது. இதே Redmi Note 9ல கொஞ்சம் டிஃபரெண்டா தந்திருக்காங்க. பேக் சைடுல பிளாஸ்டிக் பாடி இருக்கு. ஃப்ரண்ட்ல நமக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. சோ சைடுல வந்து பிளாஸ்டிக் பாடி தான் பார்க்கலாம். சோ ஓவராலா பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா நமக்கு Poco M2 Proல வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த டிஸ்ப்ளே பார்த்தோம்னா Realme 6ல 6.5 இன்ச் ஸ்கிரீன் சைஸோட Full HD Plus ரெசல்யூஷன் சப்போர்ட்டோட IPS LCD டிஸ்ப்ளே வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. இதே Poco M2 Proல 6.67 இன்ச் ஸ்கிரீன் சைஸோட Full HD Plus சப்போர்ட் நம்ம பார்க்கலாம். கூடவே IPS LCD டிஸ்ப்ளே வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. Redmi Note 9ல பார்த்தோம்னா நமக்கு 6.53 இன்ச் ஸ்கிரீன் சைஸோட Full HD Plus சப்போர்ட் இருக்கு. கூடவே IPS LCD டிஸ்ப்ளே தான் பார்க்க முடியுது. சோ இந்த மூணு மொபைல்ல நம்ம காமனா IPS LCD டிஸ்ப்ளே வந்து பார்க்க முடியுது. டிஸ்ப்ளேல ஒரு நல்ல டிஸ்ப்ளே பார்த்தோம்னா நமக்கு AMOLED டிஸ்ப்ளே வந்து சொல்லிக்கலாம். ஆனா இந்த மூணு மொபைல்லையும் AMOLED டிஸ்ப்ளே வந்து தரல. சோ மூணு மொபைல்லையும் IPS LCD டிஸ்ப்ளே தான் பார்க்க முடியுது. அடுத்து இந்த மூணு மொபைலோட PPI பிக்சல் பர் இன்ச் பார்த்தோம்னா சோ பிக்சல் பர் இன்ச்னா இது அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்குற இமேஜஸ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா வந்து நமக்கு தெரியும். சோ நம்ம எடுக்கிற போட்டோஸ் வந்து கொஞ்சம் பிளர்ரா இல்லாம ஷார்ப்பா டீடைலா வந்து நம்ம பார்க்க முடியுது. PPI வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டீடைலா இருக்கும் டிஸ்ப்ளேல இமேஜஸ் பார்க்கும்போது. Realme 6iல பார்த்தோம்னா 405 PPI வந்து தந்திருக்காங்க. இதே Redmi Note 9 Poco M2 Proல பார்க்கும்போது 395 PPI வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக நம்ம பிக்சர் கிளாரிட்டி வந்து எதில் நல்லா இருக்கும் பார்த்தோம்னா Realme 6iல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து PPI வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும் ஸோ நம்ம பார்க்குற மூவிஸ் ஆகட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தெரியும். ஸோ அடுத்து பிரைட்னஸ் வந்து எந்த மொபைல் அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது பிரைட்னஸ் வந்து இவங்க வந்து நிட்ஸ் அண்ட் யூனிட்ஸோட கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதில் வந்து அதிகமாக பிரைட்னஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெளியில் போய் நம்ம வெயிலில் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஆகட்டும் ஸோ வேறு எங்கேயோ யூஸ் பண்ணாலும் நமக்கு பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது இப்போ Realme 6iல பார்த்தோம்னா நமக்கு 480 நிட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதே Poco M2 Pro Redmi Note 9ல பார்க்கும்போது 450 நிட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. பிரைட்னஸ் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Realme 6iல வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா எல்லாரும் மொபைல்ல என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மூணு மொபைல்லையும் IPS LCD டிஸ்பிளே இருக்கு. ஆனா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. நீங்க Poco M2 Pro Redmi Note 9ல பார்த்தோம்னா நமக்கு நார்மலா 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் ஆஃபர் பண்றாங்க. இதே நம்ம Realme 6iல பார்க்கும்போது 90 Hz வரைக்கும் நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ அதிகமா ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நமக்கு யூசேஜ் ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஸ்க்ரால் பண்றதாகட்டும் நம்ம கேமிங் யூஸ் பண்ணும்போது ஆகட்டும் சோ யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்ற ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவராலா டிஸ்ப்ளே வைஸ் எந்த மொபைல் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ண பார்க்கும்போது Realme 6iல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. கூடவே நிட்ஸ் PPI எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால நல்ல டிஸ்ப்ளே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைலை நம்ம Realme 6i வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்து கேமரால கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூணு மொபைல்ஸ்லயும் நமக்கு பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் வந்து ஆஃபர் பண்றாங்க. மூணு மொபைல்லையும் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு அதிக டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஈக்குவல் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஆனால் Realme 6iல நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியா கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா தெரியும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் டிஃபரன்ஸ். மற்றபடி கிளாரிட்டி ஆகட்டும் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சேமா வந்து நீங்க பார்த்துக்கலாம் மூணு மொபைல் கம்பேர் பண்ணும்போது. இவங்க ஆஃபர் பண்ற கேமரா செட்டப் பார்த்தோம்னா 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து Realme 6iல வந்து பார்க்க முடியுது. இதே Poco M2 Proல பார்க்கும்போது 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து Poco M2 Proல வந்து பார்க்கலாம். 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து Redmi Note 9ல பார்க்கலாம். நீங்க அதிக மேக்ரோ போட்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஆகட்டும் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி அதிக போட்டோ எடுப்பீங்கன்னா உங்களுக்கு Poco M2 Pro வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா அதுல வந்து மேக்ரோ சென்சார் 5 மெகாபிக்சல் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே நமக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம்னா நமக்கு Realme 6i Poco M2 Proல நீங்க 4K வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆனா Redmi Note 9ல
1080p வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து Redmi Note 9ல வந்து கிடையாது. அடுத்து செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா Realme 6Aல சைடில் பஞ்ச் ஹோல் தந்திருக்காங்க. ஸோ 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. Poco M2 Proல சென்டரில் பஞ்ச் ஹோல் தந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் நம்ம 16 மெகா பிக்சல் வந்து பார்க்கலாம். இந்த Redmi Note 9ல சைடில் வந்து பஞ்ச் ஹோல் இருக்கு. ஸோ அங்கே 13 மெகா பிக்சல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் செல்ஃபி கேமரா பார்க்கும்போது நமக்கு Poco M2 Pro Realme 6Aல வந்து சேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். இது Redmi Note 9ல 13 மெகா பிக்சல் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ரிசல்ட் வந்து அங்கே பார்க்க முடியுது. ஸோ மொத்தத்தில் கேமராவில் எந்த மொபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்கும்போது எல்லா மொபைல்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் Realme 6Aல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து அதிகமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த 3 மொபைல்ஸும் பர்ஃபார்மன்ஸில் எப்படி சப்போர்ட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ ஒரு மொபைல் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம்னா அதில் இருக்கிற ப்ரோசர் வச்சு தான் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த 3 மொபைல்ஸில் பார்க்கும்போது Realme 6Aல நமக்கு MediaTek Helio G90T ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோசர் 12nm சிப்செட்டில் வந்து ரன் ஆகுது. இது Poco M2 Proல நமக்கு Snapdragon 720G ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசர் 8nm சிப்செட்டில் வந்து ரன் ஆகுது. அடுத்தது Redmi Note 9ல MediaTek Helio G85 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசர் 12nm சிப்செட்டில் வந்து ரன் ஆகுது. Snapdragon 720G 8nm ப்ரோசர் ரன் ஆகிறதுனால ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆனா இந்த ப்ராசரோட GPU அந்தத்து ஸ்கோர் பார்க்கும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ GPU வைஸ் Realme 6Aல பார்க்கும்போது Mali G76 MC4 ஃப்ரீக்வன்சி 800 மெகாஹெர்ட்ஸ்ல இருக்கு. இதே Poco M2 Proல Adreno 6180 ஃப்ரீக்வன்சி 500 மெகாஹெர்ட்ஸ்ல இருக்கு. Redmi Note 9ல Mali G52 MC2 ஃப்ரீக்வன்சி 1000 மெகாஹெர்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ MediaTek Helio G85 ப்ராசர் புதுசா கொண்டு வந்திருக்கிறதுனால அதுல அதிகமாக கிராபிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஆனால் Poco M2 Proல பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி 500 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடும் போது கம்மியான கிராபிக்ஸ் தான் நீங்கள் Poco M2 Proல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதே Realme 6Aல ஃப்ரீக்வன்சி 800 மெகாஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கிராபிக்ஸ்ல வந்து அதிக சப்போர்ட் வந்து அதுலயும் நீங்க பார்க்கலாம். அடுத்தது அந்தத்து ஸ்கோர் பார்க்கும்போது G90Tல 2,84,000 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதே Poco M2 Proல இருக்கிற 720Gல 2,81,000 வரைக்கும் நம்ம அந்தத்து ஸ்கோர் வந்து பார்க்க முடியுது. இதே G85ல 2,07,000 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்தத்து ஸ்கோர் நம்ம கம்பேர் பண்ணும்போது Redmi Note 9ல கிராபிக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனால் கேமிங்ஸ் ஆகட்டும் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக GPU ப்ளஸ் அந்தத்து ஸ்கோர் நம்ம பார்க்கும்போது நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Realme 6Aல நல்லா இருக்கும்னு இதில் தெளிவாக தெரியுது. இது Poco M2 Proல வந்து Realme 6 கம்பேர் பண்ணும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டாவது இடத்துல தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் Redmi Note 9ல வந்து இந்த ரெண்டு மொபைலோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் வந்து பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் MediaTek Helio G90T ப்ராசரோட ஈக்குவல் ஸ்னாப்டிராகனில் பார்க்கும்போது Snapdragon 730G ப்ராசர் வந்து சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு ப்ராசர்லையும் நம்ம GPU கம்பேர் பண்ணும்போது G90T வந்து கண்டிப்பாக அதிகமாக இருந்தது. அதனால தான் கேமிங்கில் ஒரு நல்ல பவர்ஃபுல் ப்ராசர் எதுன்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக G90T வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அடுத்து கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் G90Tல டவுன்லோட் ஸ்பீட் வந்து 600 MBPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்லோட் ஸ்பீட் 150 MBPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதே வைஃபைல பார்த்தோம்னா Wi-Fi 5 G90T வந்து சப்போர்ட் பண்ணும். இதே ஸ்னாப்டிராகனில் பார்க்கும்போது டவுன்லோட் ஸ்பீட் 800 MBPS வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதே அப்லோட் ஸ்பீட் பார்த்தோம்னா சேம் 150 MBPS வந்து இங்கேயும் பார்க்கலாம். இதே வைஃபை கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா Wi-Fi 6 வரைக்கும் 720Gல வந்து சப்போர்ட் பண்ணும். கூடவே இதில் இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம் நேவிக் சப்போர்ட்டும் இதில் வந்து பார்க்கலாம். Redmi Note 9 ரொம்ப கம்மியாக வந்து இருக்கு. இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தோம்னா 300 MBPS வந்து இருக்கு. அப்லோட் ஸ்பீட் பார்த்தோம்னா 100 MBPS வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் ஆகட்டும் வைஃபை கனெக்டிவிட்டி ஆகட்டும் இந்த ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது Poco M2 Pro வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்து பேட்டரியில் டிஸ்கஸ் பண்ணும்போது Realme 6Aல 4300 mAh வந்து ஆஃபர் பண்றாங்க. கூடவே நமக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல வந்து பார்க்கலாம். இது Poco M2 Proல அதிகமான 5000 mAh வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. பாக்ஸ்ல 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கூடவே தராங்க. இது Redmi Note 9ல 5020 mAh பேட்டரி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆனா பாக்ஸ்ல 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இருக்கு. ஆனா மொபைல் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ மொத்தத்தில் நம்ம பேட்டரியில் பார்க்கும்போது Poco M2 Pro வந்து இங்க கிளியர் வின்னரா வந்து தெரியுது. ஆனா Realme 6A வந்து உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் நமக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இருக்குது. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா நீங்கள் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். உங்கள் பாக்ஸில் ஆஃபர் பண்ணுற சார்ஜரை பொறுத்து வின்னரை பார்க்கும்போது நீங்கள் கிளியராக Poco M2 Pro வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த 3 மொபைல்ஸும் நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் Realme 6Aல 256 GB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் Poco M2 Pro Redmi Note 9ல 512 GB வரைக்கும் நீங்கள் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கும்போது Realme 6A Poco M2 Pro இந்த ரெண்டு மொபைல்லையும் நமக்கு சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்க்கலாம். ஆனால் Redmi Note 9ல
பழைய மாடல் மாதிரியே பேக் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வைஸ் பார்த்தோம்னா இந்த 3 மொபைல்ஸும் Android 10 சப்போர்ட்டோட தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கூடவே Poco M2 Pro Redmi Note 9 வந்து MIUI 11ல வந்து ரன் ஆகுது. ஸோ ஆனால் Realme 6 பார்த்தோம்னா Realme MIUIல வந்து ரன் ஆகுது. இந்த 3 மொபைல்ஸோட சார் வேல்யூ வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். சார் வேல்யூ வந்து இன்பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஹெட்டுக்கு ஆகட்டும் பாடிக்கு ஆகட்டும் வந்து நமக்கு சேஃபான ரீடிங்கில் தான் சார் வேல்யூ வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் நம்ம ப்ரைஸ் பார்க்கும்போது Realme 6 மொபைல் நமக்கு 13,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. Poco M2 Pro மொபைல் நமக்கு 14,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ Redmi Note 9 பார்த்தோம்னா 12,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 3 மொபைல்ஸில் எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும் பார்க்கும்போது உங்கள் பட்ஜெட் 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து என்கிட்ட இல்லைன்னும் போது கண்டிப்பாக எப்படியாவது 2,000 ரூபாய் நீங்கள் ரெடி பண்ணி Redmi Note 9 மொபைல் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து லேட்டஸ்ட் ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோசரில் நமக்கு கம்மியான விலையில் வந்து எந்த மொபைல் இப்போதே கிடையாது. அதனால Redmi Note 10 மொபைல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 12,000 ரூபாய் பட்ஜெட்டில். ஸோ அடுத்தது Realme 6 Poco M2 Pro பார்க்கும்போது Realme 6 இருக்கிற MediaTek Helio G90T ப்ரோசர் வந்து கேமிங்காகவே கொண்டு வந்த ப்ரோசர். ஸோ நீங்கள் கேமிங்கில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு கேமிங்னா பைத்தியம், நான் அதிக கேமிங் ஆடுவேன், வெளியில் போனாலும் எங்கேயாவது ஃப்ரீ டைமில் கூட கேமிங் தான் ஆடிட்டு இருப்பான் போது உங்களுக்கு Realme 6 மொபைல் வந்து கேமிங்கில் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆனால் நீங்கள் கேமிங் எல்லாம் அதிகமாக ஆட மாட்டேன், எப்பயாவது கேமிங்ஸ் எல்லாம் விளையாடுவேன், எனக்கு பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக இருக்கணும், ஸோ எனக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணும்போது Poco M2 Pro வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஆட்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இதில் வந்து பார்க்க முடியாது. ஸோ எப்பயாவது கேமிங்ஸ் ஆடுவேன், யூடியூப் வீடியோஸ் அதிகமாக பார்ப்பேன், மூவிஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் Poco M2 Pro வந்து ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும். ஸோ Poco M2 Pro பார்த்தோம்னா Realme 6 ஒரு 1000 ரூபாய் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஓவரால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் Poco M2 Pro வந்து பார்க்கலாம். குறிப்பாக கேமிங்காக மட்டும் வேணும்னா நீங்கள் Realme 6 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 3 மொபைல் கம்பேரிஷன் வந்து இதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக பண்ணதில்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைன்னா ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.